முறைகேட்டில் ஈடுபட்ட 9 அமைப்புகள் பங்கு வர்த்தகத்தில் ஈடுபட தடை விதித்து செபி உத்தரவிட்டுள்ளது. பிஎன்பி மெட்லைஃப் நிறுவனத்தின் ரகசிய உள்தகவலை அறிந்து அதன் அடிப்படையில் பங்குகளை வாங்கி விற்றதாக தரகர்கள் மீது செபிக்கு புகார்கள் வந்தன. பிஎன்பி மெட்லைஃப் நிறுவனத்தின் ரகசிய உள் தகவலை அறிந்து அதன் அடிப்படையில் பங்குகளை வாங்கி விற்றதாக தரகர்கள் மீது செபிக்கு புகார்கள் வந்தன. இதன் அடிப்படையில் விசாரணை நடத்திய செபி தரகர்கள் சச்சின் பாகுப் தக்லி, அவரது சகோதரர் தேஜாஸ் தக்லி, சந்தீப் சம்பார்கர், ஆரிப்பின் கீர்த்தி குமார் ஷா, கவிதா சகா, ஜிக்னேஷ் நிகுல்பாய் டபி ஆகியோரும் டிஆர்பிஎல், WTPL ஆகிய நிறுவனங்களுடன் முறைகேட்டில் ஈடுபட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. இவர்கள் பிஎன்பி மெட்லைஃப், இங்ஃபெங்டெக் நிறுவனங்கள் எந்தெந்த பங்குகளில் முதலீடு செய்யவுள்ளன என்ற ரகசிய தகவலை பெற்று இரு நிறுவனங்களும் வாங்க உள்ள பங்குகளை வாங்கி விற்று லாபம் சம்பாதித்துள்ளதும் தெரியவந்துள்ளது. இவர்கள் 2021ஆம் ஆண்டு ஜனவரியிலிருந்து 2024ஆம் ஆண்டு ஜூலை 19 வரை சட்டவிரோத செயலில் ஈடுபட்டு சுமார் 21,000 கோடி லாபம் ஈட்டியதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து இந்த 9 அமைப்புகளும் பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடக்கூடாது என்று தடை விதித்துள்ள செபி இந்த 9 நிறுவனங்களும் பங்குகளை வாங்கி விற்று சட்டவிரோதமாக ஈட்டிய 21,000 கோடி ரூபாய் லாபத்தையும் முடக்கியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.